ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, திரவியம் தேடும் நோக்கில் பல நாடுகளில், பல ஊர்களில், பல கால நேரங்களில், எந்த தேசத்தில், எந்த கால சூழ்நிலையில், எந்த மணிகளில் இருந்தாலும் இந்த கேபிஎன் குளோபல் நடத்தும் நமது சொந்தங்களை காணவும், நமது கேபிஎன் குளோபல் சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை காணவும் இருக்கும் அலுவல்களை புறம் தள்ளிவிட்டு ஓடோடி வரும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் இந்த 103வது காணொளி தொகுப்பிற்கு வருக வருக என்று வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. அன்பார்ந்த சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய பரிமாணத்தையும், நமது வாழ்வில் அது தொழிலாக இருக்கட்டும், நமது உடல்நிலையாக இருக்கட்டும், நமது குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான எந்த ஒரு நேரடி தொடர்போ அல்லது மறைமுக தொடர்போ நமது தொழிலுக்கு இருப்பதாயினும் அந்த விஷயங்கள் அனைத்தையும் முன்னின்று எடுத்து செல்வதே நமது கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ ஆகிய இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும். நமது கேபிஎன் குளோபல் அதன் தாரக மந்திரமாக கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ் என்பதை நமது சொந்தங்களின் நம்பகத்தன்மையை வளர்த்து அவர்களுக்கு அந்த நம்பகத்தன்மையை ஊட்டுவதற்காக, அவர்களுடைய தொழில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக அனைத்து விஷயங்களையும் முன்னின்று நடத்தும் இந்த கூட்டமைப்பிற்கு இன்று சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்க விருப்பம் தெரிவித்து அதை புன்முறுவலுடன் ஏற்று நம்முடன் இங்கு இணைந்திருக்கும் திரு கோபால் அவர்களையும் நமது கேபிஎன் குழுமம் சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் சொல்லவில்லை சொந்தங்களே. அந்த காணொளி தொகுப்பில் பங்கு பெற்று அந்த காணொளி தொகுப்பின் மூலம் பல பலன்களை அடைந்த நமது சொந்தங்கள் இடைத்துரைத்த பல மின்னஞ்சல்கள், எஸ்எம்எஸ்கள், வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்றும் நேரில் வந்து நமது சொந்தங்கள் இந்த காணொளி தொகுப்பில் நான் பங்கு பெறாவிட்டால் எனக்கு இந்த விஷயமே தெரிந்திருக்காது, இந்த காணொளி தொகுப்பின் மூலம் எனக்கு பல நட்புகள் கிடைத்திருக்கின்றன, இந்த காணொளி தொகுப்பின் மூலம் கிடைக்கப்பெற்ற எனக்கு அந்த ஒரு சிறிய தகவல் ஒரு சிறிய தீப்பொறியாக என்னுள் வளர்ந்து இன்று அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் எனது தொழிலிற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையையும் கொடுத்திருக்கிறது என்று அவ்வப்போது நமது சொந்தங்கள் கொடுக்கும் அந்த சத்து டானிக் தான் எங்களை இன்றளவும் எந்தவித சந்தாவும் வசூலிக்காமல் நமது சொந்தங்களின் நலன் விரும்பி இந்த காணொளி தொகுப்பை நாம் இன்றளவும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் நாம் நமது சிறப்பு விருந்தினரை தேர்வு செய்ய நமது குழுவில் உள்ளவர்கள் எத்தனிக்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு இந்த காணொளி தொகுப்பில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு கோபால் அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை கொடுத்துவிட்டு ஏன் எங்களுக்கு அந்த ஆச்சரியம் கிடைத்தது என்பதை அந்த முன்னுரையை முடித்த பின் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். திரு கோபால் குமரப்பன் அவர்கள், கோபால் என்று அனைவராலும் அழைக்கப்படும் அவர் 2021 கோபால் குமரப்பன் என்று அழைக்கப்படுபவர் போர்டு மெம்பராக ஹோப் என்ற நிறுவனத்தில் இருந்து பிறகு ஜேபி மார்கன் சேஸ் என்ற ஒரு நிறுவனத்தை திறம்பட டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் என்ற துறையில் ஜெனரல் மேனேஜர் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பங்கு பெற்று ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அந்த நிறுவனத்தில் இன்றளவும் கடந்த 22 காலமாகவும் அவர் பணியாற்றி வருபவர். அவர் அந்த நிறுவனத்தில் முக்கிய பங்காற்றி வரும் சூழலில் அவர் எங்கிருந்து வந்துள்ளார்,
எவ்வாறு அந்த நிறுவனத்திற்கு சென்றுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள அவர் நமது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஈரோடு மாவட்டத்தில் இருந்து புறப்பட்ட இந்த ஒரு சின்னஞ்சிறு ஒரு பறவை இன்று உலகளாவிய ஒரு வர்த்தகத்தில் கொடிகட்டி பறக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பறவையாக, பீனிக்ஸ் பறவையாகவோ அல்லது ஈகிள் என்று அழைக்கப்படும் நமது கழுகு நாட்டில், அமெரிக்க நாட்டில் கொடி கட்டி பறக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு அவருடைய படிப்பு டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் துறையில் அவருடைய பள்ளி படிப்பை ஸ்கூலிங்கில் முடித்த பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரியை பிட்ஸ் பிலானியில் முடித்து பின்பு அவருடைய துறை சார்ந்த மேற்படிப்பை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிபோர்னியாவில் முடித்து அதன் பிறகு நெட்ஸ்கேப், பிறகு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், ஆரக்கிள், சிஸ்கோ, அடோப் போன்ற நிறுவனங்களில் 24 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தை பெற்றவர். தற்பொழுது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஜெனரல் மேனேஜராக ஜேபி மார்கன் சேஸில் இன்றளவும் பணியாற்றி வருபவர். அவருடைய ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி திரு கோபால் குமரப்பன் அவர்கள் கம்யூனிட்டி சர்வீஸ், நமது சமுதாயம் சார்ந்த துறைகளில் அங்குள்ள லோக்கல் கவர்மெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அவருடைய பங்கு அளப்பரியது. அதுவும் கமிஷனராகவும் அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர் சார்ந்த அந்த துறையில் மிக மிக சமூக சேவையில் அவருடைய பங்கு அளப்பரியது. அவர் நாட்டின் எல்லைகளை கடந்து, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் transcend boundaries and make profound impact of the world என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் நாடுகளின் வட்டத்தை தாண்டி அந்த உலகளாவிய ஒரு சமூக சேவைக்கும் அவருடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையை கொண்டு இன்றளவும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இந்த சமூக சேவையின் ஆர்வம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் அவருடைய உரையாடலின் போது நாங்கள் தெரிந்து கொண்டோம். முக்கியமாக அவர் கமிஷனராக சிட்டி ஆஃப் கியூபர்டினோவில் மிகவும் அவருடைய அனுபவத்தை கொடுத்து எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் புதிய யுக்திகளை கொண்டு வந்து அங்குள்ள குழந்தைகளுக்கு அந்த படிப்பின் மீது புதிய ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் செய்வதற்கும் மிக அவருடைய தொண்டு மிக அளப்பரியது. அவருடைய வார கடைசியில் அவர் ப்ரீ ஸ்கூலராக தமிழ் மொழியை அங்குள்ள குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதும் மற்றும் அவருடைய துறை சார்ந்த விஷயங்களில் அவருடைய அனுபவத்தை பகிர்வதிலும் இன்றளவும் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கும் அவர்தான் நம்முடைய இந்த 103வது காணொளியின் சிறப்பு விருந்தினர் திரு கோபால் குமரப்பன் அவர்கள். உங்களுக்கு இந்த முன்னுரையின் முதலில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்று சொன்னது என்னவென்றால், இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர் சார்ந்த அவருடைய நிறுவனத்தில் அவர் பணியாற்றும் அவருடைய டீம், அதாவது அவருடைய குழுவில் அவருடைய குழு மட்டுமே ஒரு நாளைக்கு $50 பில்லியன் வர்த்தகத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றது என்றும், அந்த 50 பில்லியன் டர்ன்-ஓவர் நடக்கக்கூடிய அந்த குழுவிற்கு தலைமை தாங்கி வெற்றி கொடிக்க கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரை நாங்கள் KBN குளோபல் சார்பாக மற்றும் இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க KBN சார்பாக அவருடைய இந்த உரையை காணவும் நாங்களும் மிக ஆச்சரியத்துடனும் மிகவும் ஒரு குறிப்பெடுத்துக் கொண்டு இந்த கேரியர், அதாவது பியாண்ட் அவர் லைஃப், இந்த கேரியருக்கு பிறகு நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள இந்த காணொளி தொகுப்பில் நாங்கள் ஆர்வத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூறி, அவருடைய உரையை கேட்க ஆவலுடன் இருக்கும் நமது கொங்கு சொந்தங்களையும் மிகவும் உத்வேகத்துடன் உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நமது சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, வாருங்கள் உங்களுடைய உரையை தாருங்கள் என்று கூறி அவருடைய உரையை நல்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி ராஜசேகரன். நான் பேசுறது கேட்குது இல்லைங்க உங்களுக்கு கிளியரா?
கிளியரா இருக்குங்க, கிளியரா இருக்கு. ஸோ மற்ற சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரம் என்னை பத்தி சொன்னதுக்கும் அதில் உள்ள முக்கியமா எல்லா பெருமையும் சொல்றேன், எனக்குன்னு இல்லை. நான் ஆல்ரெடி ராஜசேகரன் சொன்ன மாதிரி என்னோட பேர் அதுல இருந்து எடுத்துருங்க. நம்ம ஊர்ல அந்த ஏரியால இருந்து வந்த ஒரு ஆள் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டா கூட போதும். ஸோ அதனால அத்தனை பெருமையும் நான் வளர்ந்த அந்த மண்ணுக்கும் கூட இருந்த சொந்தங்கள் இவ்வளவு தூரம் என்ன சப்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தாங்களே அவங்களுக்கும் தான் அது. இந்த இதில் டைரக்டா ஐ திங்க் ஐ கேன் கோ அண்ட் ஷேர் த ஸ்கிரீன் ரைட். ஸோ அறிமுகப்படுத்தினாலும் நான் கொஞ்சம் குயிக்கா போயிடுறேன், ஏன்னா கொஞ்சம் வி வேஸ்ட் லிட்டில் பிட் டைம் ஆன் த இனிஷியல் செட்டப். ஸோ முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் எங்கேயோ இருந்து வானத்தந்து குறிச்சி வரல, அமெரிக்கால தான் இருந்தாலும் அதே கிராமம் எலுமாத்தூர் பக்கத்துல செல்லப்பகொண்டன் வலசன்னு அந்த ஊர்ல இருந்து தாங்க நான் வந்தேன். அப்பா எல்லாம் அங்க இருந்தாங்க. அப்புறம் ஈரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் முழுசுமே அரசு பள்ளியில் தான் படித்தேன். தமிழ் வழி கல்வி தான், இங்கிலீஷ்லாம் தெரியாது. அப்பெல்லாம் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி தான், அவங்கள மாதிரி தான் நானும் படித்தேன். காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சேன் நான். ஸோ அதனால தமிழ்ல இந்த பக்கம் வச்சுக்குவேன், இங்கிலீஷ் பக்கம் வச்சுக்குவேன், தமிழ்ல தான் பார்த்துட்டு அது எப்படா அதை ஈக்குவேட் பண்றதுன்னு சொல்லி எல்லாம் படித்தோம். அப்படி படிச்சு வந்தவன் தான். அதனால உங்களில் ஒருவன் தான், அதை முதல்ல சொல்லிக்கணும். முதல்ல அவர் சொன்ன மாதிரி என் கம்பெனில நான் எங்க இப்ப இருக்கேன், எவ்வளவு பெரிய இதை பண்ணாலும் உங்கள நானும் ஒருத்தன், அவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் இட் இஸ். ஸோ குயிக்கா சிலதெல்லாம் வந்து எனக்கு இது பிடிக்குங்க சொல்றதுக்கு. அதனால ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் சில பேர் வந்து எனக்கு வந்து வீடு, வேலை, சமூகம், இந்த மூணு எனக்கு. அது ஒவ்வொருத்தரும் என்னை யார் பிஸியா வச்சுக்கிறாங்கன்ட்டு அது குயிக்கா சொல்லிடணும். ஸோ என்னோடக்கு வந்து வீட்டில் வந்து பையன் பொண்ணு இருக்காங்க. பையன் வந்து 12th படிச்சுட்டு இருக்காப்லைங்க. பொண்ணு வந்து ஆல்ரெடி ஷீஸ் அன் எம்டி ஃபேமிலி மெடிசன், டெக்ஸஸ்ல ஷீஸ் ப்ராக்டிஸிங். ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுட்டு 11 வருஷம் மெடிக்கல் முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்பப்போ பேச்சை கேட்பாங்க. பட் நடுவில் இருக்கிற 3 பேர் எப்பவுமே என் பேச்சை கேட்பாங்க, எங்க பேச்சை. அதனால ஜெஸ்ஸி, மாயா அண்ட் டண்ட்ரான்னு எல்லாமே கோல்டன் ஜெர்மன் ஷெப்பர்டு ரிலேட்டடுங்க, எல்லாமே பார்ப்பீங்க. நான் வந்து நாயின் கூட சொல்ல மாட்டேங்க, அது என்னோட குழந்தைகள், பரி கிட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்களோட பைத்தியம் நான் எதுக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன பண்ண இல்லையோ அவங்களுக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க வீட்டுல அப்படி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா, நீங்க எனக்கு இப்படி இருக்கு கோபால், கூட நான் பேசணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல அப்படி ஒரு இருக்கா பரிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் 1 மணி நேரம் தயாரா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பேன், கொடுத்து பேசணும். அந்த மாதிரி எனக்கு இவங்க எல்லாம் என்ன கண்டிப்பா வீட்டுல ரொம்ப பிஸியா வச்சுட்டு இருக்கிறவங்க. எங்களை எல்லாம் பிஸியா வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து ஒய்ஃப் ஹேமா, அவங்களும் ஈரோடு தான். அவங்க போட்டோ நான் போடலைங்க. எந்த போட்டோ போட்டாலும் அப்புறம் அது ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ நான் எதுவும் போடல. அவங்க வந்து கொங்குல ஈரோடுலாம் படிச்சுட்டு ஐஆர்டில படிச்சுட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரரா ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷீ இஸ் த prime motive for me to get into computer science. ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரு பிஸ்தான்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து நான் வேற ஏரியால படிச்சேங்க. அதனால அவங்க தான் எங்க 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 எல்லாத்துக்கும் சப்போர்ட் வீட்டுல அவங்க தான். அதனால பிஹைண்ட் த சீன், எப்படி இளஞ்செழியன், பழனி இவங்க எல்லாம் பிஹைண்ட் த சீன் இந்த இதுல இருக்காங்களோ அது மாதிரி ஷீ இஸ் பிஹைண்ட் த சீன் ஆஃப் திஸ் ஒன். ஸோ என்னோட சக்சஸ்க்கு ஸோ குயிக்கா நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஸ்டார்டட் ஆன் கெமிக்கல்ஸுங்க. பிடெக் கெமிக்கல் படித்தேன் சிஐடியில். கொங்குல தான் ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன். அப்புறம் சிஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் சைடில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபினான்ஸில் இருக்கேன். ஸோ எதுக்கு நான் இந்த இது உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, டசன்ட் மேட்டர் நம்ம என்ன படிக்கிறோமோ, நல்லா சொல்லுவாங்க நீ என்ன படிச்சியோ அதுக்கு என்ன வேலை பண்றியோ அதுக்கு சம்மந்தமே இல்லைம்பாங்க. ஆனால் அது உண்மையாலுமே உண்மைதாங்க. நான் படித்தது ஃபுல்லாக கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ அதுக்குள்ள சில கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அதுல இருந்து கம்ப்யூட்டர்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கம்ப்யூட்டர்ல போனதுக்கு வந்து என்னோட ஆர்வம். அதே மாதிரி வீட்டில் ஒய்ஃப் அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஏரியாவில் இருந்தனால I wanted to learn and even I learned a lot from her. She taught me many things. அது மூலமா தான் இப்படி வந்திருக்கேன். Then right now in finance JP Morganல இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எகைன் என் பேர் எடுத்துருங்க. இதுல இருந்து ஈரோட்டுல இருந்து நம்ம மண்ணில இருந்து தமிழ் படிச்சு போன ஒரு ஆள் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா, எல்லா ஏரியாவிலும் இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெருமை. அதனால முடியும், நம்மளால முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட தற்பெருமைங்கிறத விட அதை விட இது வந்து இப்படி பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த மெயினா உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் மெயினா வந்து நெட்ஸ்கேப்
அந்த கம்பெனிலாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. நெட்ஸ்கேப்ங்கிறது நம்ம இப்போ நீங்க குரோம் ப்ரௌசர் எல்லாம் யூஸ் பண்றீங்க. உலகத்திலோட முதல் இன்டர்நெட்டோட ப்ரௌசர் அப்படின்னா நெட்ஸ்கேப்புங்க. நெட்ஸ்கேப் கம்யூனிகேட்டர் அதான் முதல் நான் 1999 இங்க வந்தப்போ அதுல இருந்திருக்கேன் நான். ஸோ அந்த இதுல நம்ம கைப்பற்றிருக்கு, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், நம்ம இருந்து போன ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது சன் மைக்ரோ சிஸ்டத்துல நிறைய பேர் நீங்க அல்லது உங்க குழந்தைகள் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது படிச்சு முடிச்சு இப்போ பெரிய இடத்துல இருப்பாங்க. எல்லாருமே லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அல்ல ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேங்க. நான் வந்து அந்த ஜாவா லாங்குவேஜ் எழுதுன குரூப்ல நானும் இருந்தேங்க. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்டிசிபென்ட் பண்ணியிருந்தேன் நான். அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றேங்கிறதுல சன் மைக்ரோ சிஸ்டத்துல. ஸோ எதுக்குன்னா உலகத்துல முக்கியமா பெரிய இது பண்ண இடத்துலயும் நம்மோட முத்திரையை பதிக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணங்க. அதுக்குதான் மெயினா. அதே மாதிரி ஆரக்கிள்ல அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, சிஸ்கோல நெட்வொர்க் செக்யூரிட்டி, அடோபியில வந்து டாக்குமெண்ட் எப்படி இப்போ நீங்க பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து டெஸ்க்டாப்ல இருந்து வெப்புக்கு கிளவுடில் கொண்டு வந்தது என்னோட டீமுங்க. அதை நாங்கள் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் லீடிங் த பிடிஎஃப் டிவிஷன் ஆஃப் எஸ்பெஷலி அந்த கிளவுட் சைட். இ சிக்னேச்சர் இது எல்லாமே அதுல இருந்தேங்க. அது முடிச்சுட்டு இப்போ ஜேபி மோர்கன் சேஸ்ல ஒரு 2 வருஷமா இருக்கேன். அதுல மெயினா இப்போ என்னன்னா அவர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனி பேமெண்ட்ஸ். ஜேபிஎம்சி இஸ் லைக் ஈவன் லுக் அட் இட், இட்ஸ் $1 trillion. அதெல்லாம் டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. மில்லியன்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும் எவ்ரிடே. அதுல போற பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்குள்ள டேட்டா சப்ளை பண்றது, அது யாரு வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் அவங்கள பேமெண்ட், இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அங்க பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட டீம் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி நாங்க அப்ரூவ் பண்ணணுங்க. அது அந்த இதுல வந்து எங்க டீம் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அதை பூரா டிஜிட்டைஸ் பண்ணி பண்ற அந்த ஏரியால இருக்கேங்க. இது எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எங்க இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் வர முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதுக்கு தாங்க. I just want to go quickly on it. நான் சொன்ன மாதிரி வீடுங்க, வேலை அது முக்கியம். அது இல்லாம எனக்கு 8 மணி நேரம் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு நாள்ல எவ்வளவு இருந்தாலும் சரி அந்த 8 மணி நேரத்துல நான் சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதும் அந்த ஒரு காரணத்துக்காக தான். அது நம்ம மக்களுக்கு திருப்பி கொடுத்து என்ன பண்ணணும்னா, அவர் சொன்ன மாதிரி நான் இங்க ஒரு கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். அதுல ஆக்டிவா பண்ணது வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல நான் ஒரு ப்ரீஸ்கூல் வாத்தியா இருக்கேன். 3 வயசு குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. எவ்ரி சண்டே. இன்னைக்கு நான் போகணும், இதை முடிச்சுட்டு நான் காலைல 10 மணிக்கு போகணும். ஒரு 25 குழந்தைகளுக்கு, இங்க பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி தர்றது. அந்த ஸ்கூல்ல மொத்தம் வந்து ஒரு 1000 பேர் படிப்பாங்க. அதெல்லாம் என்னோட கிளாஸ் மூலமா தான் முத போவாங்க. அதனால நான் ஒரு 20 வருஷம் சொல்லி கொடுத்த குழந்தைகள்லாம் இப்ப காலேஜ்ல படிக்கிறாங்க. எங்காவது பார்த்தாங்கன்னா அங்கிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி பண்ணுவாங்க. நான் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டி மாமா அத்தையோட பேசினா அங்க இருக்கிறவங்களுக்கு, இப்போ இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் வரும். அதுக்கு ஏன்னா இங்க பிறந்த குழந்தைங்க திடீர்னு பேசணும், அந்த ஜாப் தான் எனக்குதுங்க. அதனால நான் ஒரு 21 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு அது பூஸ்டுங்க. நான் ஒரு வாரம் வந்து ஆபீஸ்ல போய் இவ்வளவு எனர்ஜியா இருக்கேன்னு கேட்டாங்கன்னா அந்த ஒரே எனர்ஜி பூஸ்ட் வந்து நான் இன்னைக்கு போய் தமிழ் சொல்லி கொடுக்கறதாங்க. கொடுத்துட்டு அந்த 21 பேர்த்திட்ட ஹக் கொடுப்பாங்க கிளாஸ் முடிச்சு போறப்ப. நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அவங்க ஏதோ என்னத்தான் ஸ்குவீஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நானும் அழகு மாதிரிலாம் நடிப்பேன். அந்த ஒரு அதுவும் தமிழ். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி பண்ணாலும் தமிழ்ல நான் அதோட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ அதனால சம்டைம் இங்க தமிழ்ல பேசணும், சம்டைம் ஆபீஸ்ல போய் தமிழ்ல சொல்லிடுவாங்க. அவங்க கேட்பாங்க what did you say அப்படிம்பாங்க. ஆஹா, நான் தமிழ்ல ரொம்ப பேசி தமிழ்ல போயிட்டேன். ஸோ wanted to make sure that it is. அண்ட் அது மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக ப்ரீ ஸ்கூலும் சரி, காலேஜ் அட்மிஷன் கோச்சிங் மென்டரிங் அதுவும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேங்க. இங்க எப்படி அட்மிட் ஆகணும், என்ன மாதிரி இருக்குன்ட்டு. பிளஸ் அவர் சொன்ன மாதிரி, ராஜேஷ் சொன்ன மாதிரி சிட்டி கமிஷனரா இருந்து சிட்டிக்கு அந்த மேயர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி இது பண்ணணும்னு ஒரு 8 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நான் பண்ணல, ஏன்னா இருக்கிற ஆபீஸ் வேலையும் நானா ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க, ஒரு நான் ப்ராஃபிட் இந்தியாவில். இப்போ அதுக்கு தான் வந்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவில். அது மூலமா தான் பழனி ராஜேஸ்வரன் கனெக்ஷன் கிடைச்சது. ஸோ அதனால டெம்பரரியா பாஸ் பண்ணிருக்கேன். பட் ஐ டூ ஹேவ் அ கனெக்ஷன் வித் ஆல் ஆஃப் தம். எதுக்கு சொல்ல வரேன்னா, again, it is very important part of everybody's life. That's what I'm going to at the end. நீங்க வீட்டுல பண்றதும் சரி, வேலைக்கு போறதும் சரி, சமுதாயத்துக்கு கொடுக்கறதும் ஈக்குவலா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தாங்க. Quickly I'll go through it. Rajeshekar, please let me know in case if the flow is there or timing is. Hopefully I'll go pretty fast. Okay, no problem. Yeah. So one of the things நான் எதுக்கு இங்க முக்கியமான பண்ணேன்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தேன். 2 இன்ஜினியரிங் காலேஜுக்கு போய் பேசினேன் எல்லாத்துக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்ட.
ஈவன் தோ திஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாலும் இது அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். பிசினஸ்ல இருந்தீங்கனாலும் சரி, இப்பதான் ஆரம்பிச்சாலும் சரி, ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாருமே உங்க துறையில மிக மிக சிறப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே வரல. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல இருக்கிறது மட்டும் தான் ஷேர் பண்றேன். நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க போறேன் கோயிங் ஃபார்வர்ட். ஐ எம் கிளாட் தட் நான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கிடைச்சதுக்கு எனக்கு. ஸோ காலேஜில் சொல்றப்ப சொன்னேன், இப்பவும் நான் சொல்றேங்க, நம்ம எல்லாருமே நம்ம படிச்சது போதும். இதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் இன் டீடைல், பட் இதுதாங்க, படிச்சது போதும், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கொண்டாந்து கொடுத்துருவாங்க, அந்த ப்ராப்ளத்தை அப்படியே சால்வ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணா அது பர்மனன்ட். லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதும், மற்ற இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படியெல்லாம் இதெல்லாம் நினைச்சுதாங்க நானும் வந்தேன். 1999 இங்க இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு கஷ்டம்னு. லாங்குவேஜ் வந்து அப்போ இங்கிலீஷ் ஏன் இன்னும் நல்லா படிச்சிருந்திருக்கணும். பட் இங்க தடுமாறி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நவ் ஐ கேன் டாக், ஐ கேன் ரியலி ரன் ஆன் ஆர்கனைசேஷன் வித் மெனி ஆஃப் தி மற்ற கண்ட்ரில இருந்து வந்த எல்லாரும் எனக்கு கீழே இருந்து எனக்கு உதவி பண்ணாலும் அவங்களோட பேச முடியாத அளவுக்கு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதனால குழந்தைய படிக்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், படிக்க சொல்லணும். அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் கொண்டாந்து எழுதி கொடுத்து கையில கொடுத்துருவாங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அமெரிக்காலாம் வந்துட்டு they will expect you to go and explore further. They'll give ஒரு சின்ன ஒரு துளி கொடுத்துருவாங்க, நீங்க அதுல இருந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி நீங்க போய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுதான் நீங்க பண்ணணும். அதுக்கு நீங்க பேசணும்னா லாங்குவேஜ் வேணும். நீங்க பேசுறதுக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ஷன் வேணும். நாம எல்லாரும் கொண்டு வந்து டேபிள்ல கொடுத்துருவாங்க, நாம உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு என்னன்னா உங்க சோஷியல் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ ஜஸ்ட் ட்ரைங் டு என்னென்னலாம் சொல்ல வர போறேங்கிறது உங்களுக்கு ஒரு குயிக்கா சொல்லுங்க. இதெல்லாம் assumptions I had it, still many people have it. And what are the challenges you will face if you have the same assumptions? And what are the lessons I learned? And why you don't want to go through this similar learning process, rather learn from people like me and others in this forum to get it. Adanga main karanam. So I'll go through quickly. What are the top 5 things enna poruthavara na kathukittadu மத்தவங்க எல்லாத்துக்கும் பண்ணிக்கணும்னு? டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வேணும். அது எப்படின்னு சொல்றேன். கான்ஃபிடன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கும், பட் I'm going to present this confidence a little differently. Communication, அதே மாதிரி கஸ்டமர்ஸ், 5Cன்னு வச்சுக்கோங்க இதை. காம்படிஷன், எவ்ரி டைம் there will be a competition. இன்னைக்கு பண்ணீங்கன்னா நீங்க நேற்று 10 பேர் காம்படிஷன், இன்னைக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க உங்க துறையில. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணும்? கம்யூனிட்டி, அந்த மாதிரி இப்போ நீங்க if you go and look at the society, how do you really work with the community to leverage their power? Because the community is our source of energy. So அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுங்க. So I'll go through one by one. Again, இதெல்லாம் சொல்றதுன்னா இதெல்லாம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டது, இந்த மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அதனால இதை வந்து நான் எப்படி கத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சொன்னா, நீங்க கண்டிப்பா இதுல எடுத்துட்டு இது 5C நீங்க ஒரு லெவல்ல 1-2 எடுத்துட்டு பண்ணா கூட absolutely I can guarantee you can succeed. So அதனால என்னோட ஃபோக்கஸ் பூரா just want to make sure that you don't go through this hard path, but just take it from us அப்படிங்கறதாங்க. So let me go through the first one, confidence. எதுக்கு சொல்ல வந்தாங்க, நான் வந்த சமயத்திலையும் சரி, இங்க உள்ள வந்தப்போ எல்லாருமே ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்பவும் பண்ணுவோங்க, நம்மளுக்கு என்ன நம்ம நல்லா தெரிஞ்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட பெரிய ஆளு, அதனால எப்பவுமே கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஒரு குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், முதியவர்கள், வயசே வித்தியாசம் இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த கம்பேரிசன் இருக்குங்க. ஆனா நானும் அந்த வந்தவன் தான். கம்பேர் பண்ணி ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம பண்ண முடியலையே, ஐயோ நமக்கு இல்லையேன்னு சொல்லி இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றதெல்லாம் வந்து it will take you down and people can see you in that way, whether you are confident or not. நீங்க பேசாமனா என்ன வேண்டாம், உங்க பேச பார்த்து, உங்க விஷுவல் கீவை பார்த்துட்டு, நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னு உங்களை பார்த்துட்டு நீங்க ஒரு பிரசன்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் கேஸை பிரசன்ட் பண்றீங்க, they know that are you really confident in what you say. இது சில அப்சல்யூட்லி தெரியும். நான் இவ்வளவு வருஷம் இருந்ததுனால யாரை இன்டர்வியூ பண்ணாலும் சப்ஜெக்டே பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutesல I will make sure that the person is, நான் MD லெவல்ல எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை ஹையர் பண்றேன்னா ஜூனியர் மோஸ்ட் ஆளை ஹையர் பண்றாங்கலாம் doesn't matter. Within the few minutes I'll find out are they confident. They call attitude, they call aptitude here in US, right? So அது இருக்கான்னு பார்க்கணும். அந்த கான்ஃபிடன்ஸுக்கு என்னன்னா மெயின் காரணம் என்னன்னாங்க, we all feel that
we are somehow inferior because we don't know something what other people knew. Like நம்ம அது தேவையே இல்லைங்க. என்ன பொறுத்தவரை கத்துக்கிட்டது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதுல நான் நல்லா படுத்துக்குவேன், நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கு. தட்ஸ் இட். somebody outside தெரியுமா, சந்தோஷம். ஏன்னா நான் ஐ cannot be a master of all. ஸோ அதனால நான் வந்து மற்றவங்ககிட்ட வந்து கம்பேரே நான் பண்ண மாட்டேன். வீட்டுல அடிக்கடி சண்டை வரும், எல்லாம் போடுவோம். ஏன்னா என் பையனும் சரி ஒய்ஃப் ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கம்பேர்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், எனக்கு வந்து பிடிக்காது. எது பிடிக்காது இந்த சென்ஸ், கம்பேரே பண்ண மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு. அதனால ஐ ஆல்வேஸ் சே when you compare you get into conflicts. when you really compare you get into conflicts. but I wanted you to convert that into compliment. இப்ப எனக்கு இது ஒரு தெரியும். இப்ப ராஜசேகர் அங்க இருக்காரு, பாணி அங்க பிசினஸ்ல இருக்காரு, அவரு வந்து ராஜசேகர் வந்து லா ஏரியால இருக்காரு. இப்ப எனக்கு ஒரு இது ஒண்ணுன்னா, ஐ கேனாட் ரியலி pretend that I know லான்னு சொல்லிட்டு எனக்கு அவரோட இருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியலன்னு 2 கையும் தூக்கிடுவேன். நான் ஆபீஸ்ல இங்க அப்படித்தான். இந்த சமயத்திலையும் இவ்வளவு பொசிஷன்ல இருந்தாலும் எந்த ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா தெரியலன்னா ஐ சிம்பிளி சே ஐ டோன்ட் நோ. I don't know and can you please tell me. டசன்ட் மேட்டர். அவங்க வந்து ஒரு அப்பதான் ஹை ஸ்கூல்ல நம்ம காலேஜ்ல இருந்து வந்த பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தெரியலன்னா தெரியல, சொல்லி கொடுங்க. ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ, அவ்வளவுதான் நான் கேட்பேங்க. அதே ஒரு நோக்கம் எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா, பிசினஸ்லயும் சரி, கல்லூரியிலையும் சரி, வெளியே வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்க இங்க பொறுத்தவரையில எனக்கு தெரியாது, ஐ நீட் டு ஹெல்ப் யூ பட் யூ நீட் டு ஹெல்ப் மீன்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் ஜஸ்ட் டு சே தட் ஐ டோன்ட் நோ. That's a confidence. It's not that I know அப்படிங்கிற confidence மட்டும் இல்ல. You have to be so confident to say that I don't know, but I want to learn. Again, I don't know மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், but I want to learn. And I wanted to, so அப்படி பண்ணீங்கன்னா you can compliment. இதுல தான் நான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க 1 + 1 = 2 அப்படின்னு. என்ன பொறுத்தவரை 1 + 1 = 11. அந்த அளவுக்கு 2 பேர் பக்கத்துல 1 + 1 எடுத்தீங்கன்னா அதை 11 மாத்தலாம். அந்த மாதிரி அப்படியே பக்கமா வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் ரொம்ப பெரிய இதுல கொண்டு வரலாம். சோ அதுதான் சொல்றேங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, that's what I specifically mentioned at the bottom, that they can see your knowledge. நீங்க எதுவுமே பேசாமையே உங்க கண்ணையோ உங்க பாஸ்டர் நிக்கிற பொசிஷனை பார்த்து உங்க கை பார்த்தே சொல்லலாம், இவர் கான்பிடன்ட், இவர்கிட்ட கொடுக்கலாம், இவருக்கு இல்லைனாலும் இவர் கொண்டு வந்து கொடுப்பாரு, இந்த பிசினஸ் பண்ணுவார். கஸ்டமர்ஸ் நிறைய பேர்ல அப்படித்தான் நான் பேசியிருக்கேங்க. ஐ பில்ட் நிறைய கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்ளத்துல ஒரு 3 மாசத்துல ஒரு ப்ராப்ளம் எனக்கு கொடுத்துட்டு இந்த கஸ்டமர் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை த கம்பெனி தேர், அந்த கஸ்டமர் நேம், அந்த கம்பெனியோட பிசினஸ் போயிரும்னு சொன்னாங்க. தே சென்ட் மீ தட். எனக்கு அதுல எந்த ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க மட்டும்தான் தெரியும். ஐ வென்ட் தேர். தெர் இஸ் அ ஹியூஜ் யூஎஸ்லயே, அது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவ இதுங்க அது. அவங்க போர்டுல போய் பேசினேன், சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னதை கேட்டு எனக்கு எதுவும் தெரியல, இந்த விஷயத்துல நான் உடனே ஆளை வச்சு சாதிச்சிருவேன், கொண்டு வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு 3 மாசத்துல பண்ணாங்க. அந்த 3 மாசத்துல அந்த கம்பெனி பிசினஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த ஒர்த் வந்து $200 million. நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மள எவ்வளவு கோடின்னு. இது வேற நான் ஒண்ணு இதுக்காக சொல்ல வரல. அதுல போய் சொன்னது எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தான் பண்ணாங்க. அந்த கம்பெனில ஜாயின் பண்ண ஒரு 2வது வாரத்துல என்ன பேக் பண்ணி நீ அந்த கம்பெனிக்கு போய் பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் போய் பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கான்பிடென்டா எனக்கு தெரியாது பட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு போய் உட்காந்து பண்ணீங்கன்னா யூ கேன் டூ இட். ஸோ தட்ஸ் ஒன் ஐ வாண்டட் எவ்ரி ஒன் டு டூ. அந்த கான்பிடன்ஸ் வேணுங்க. தெரியலன்னு சொல்றதுக்குள்ள கண்டிப்பா ஒரு தைரியம் வேணும். 2வது கம்யூனிகேஷன். இது எதுக்கு கொடுத்தேன்னா, கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல வராங்க. அகைன் இது எல்லாமே அப்ளிகபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ். நான் காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல கொங்கு அண்ட் அதர் காலேஜ்ல போய் பேசினப்போ நான் தான் சொன்னது, இஸ் அப்ளிகபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ் பட் ப்ரொஃபசர்ஸ், lecturers who were there and people in the recruiting area or even business, doesn't matter, யாரா இருந்தாலும் உங்களோட வளர்ச்சி, உங்களோட இது வெற்றி எல்லாமே வந்து எதுக்குன்னா, நீங்க எப்படி அவங்கள கேக்குறீங்க. questions, you have to ask questions. it's not that நம்ம நிறைய பேர் என்ன பண்ணா அசியூம் பண்ணிடுவோம். ஓ இவங்க இதை சொல்றாங்க, ஓ இதுதான் போல இருக்கு, ஓகே இந்த ப்ராப்ளம் தாங்க, சரிங்க இந்த ப்ராப்ளம் தெரியுங்க அப்படின்றோம். ஆனா அவங்க அது எந்த பெர்செப்ஷன்ல எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்க ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு தெரியாதுங்க. இங்க எஸ்பெஷலி சாஃப்ட்வேர்ல இருந்ததுனால சொல்றேன், எவ்ரி கஸ்டமர் கேன் சே த சேம் ப்ராப்ளம் பட் த கான்டெக்ட் தே கம் ஃப்ரம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒன்று கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் ஹாப்பியும் பாரு, அடுத்த கஸ்டமர் வந்து எனக்கு இன்னும் ஒர்க் ஆகலாம் பாரு, என்ன பண்ண அதே ப்ராப்ளம் நீங்க சொன்னீங்க நாங்க சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட்.
So the context they come from, the angle they come from are different, and why they feel the pain of the problem is different. Anala, I absolutely will not assume anytime. I will repeatedly ask the question, can you tell me exactly the use case? எதனால எந்த ப்ராப்ளம் இது எதனால உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மோர் கொஷன்ஸ், கேள்வி கேட்க கேட்க கேட்கத்தான் உங்களுக்கு புரியும், அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஐ நோ த கேபிஎன் நான் முதலே பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த இதில் இட்ஸ் ஆல் ட்ரஸ்ட் பேஸ்ட், ரைட்? வி ஆர் கோயிங் டு பில்ட் த பிஸ்னஸ் ஆன் ட்ரஸ்ட் பேஸ்ட். இன் ஆர்டர் டு பில்ட் த ட்ரஸ்ட், you need to say, I don't know. I'm just trying to connect everything. You should say, I don't know, but I'm here to help you. Number two, then can you please explain to me? நான் எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைச்சுக்கவே மாட்டேன். முத கிளீன் ஸ்லேட் மாதிரி ஒயிட் பேப்பர்ல இருக்கிற மாதிரி அவங்கள பேச சொல்லி நான் எடுத்துட்டு போகணுங்க. ஸோ அதனால அண்ட் ஆர்டிகுலேட் அண்ட் ஆஸ்க், திருப்பி ரீப்ரேஸ் பண்ணி கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லணும், இதுதான் நீங்க சொன்னீங்களா, இதுதான் ப்ராப்ளமா அப்படின்ட்டு. So it is for business, especially customers. When you come to business, please don't think, especially US நிறைய customers எல்லாமே வந்து they may give you a high level, but please don't. You have to ask questions and questions, and they'll be very happy because you are wasting your time. You are investing your time and asking questions, means you are here to understand the problem more and more. So they're happy to. நம்மலாம் கொஸ்டின் கேட்டா தப்பா நினைக்கலாம் கிடையவே கிடையாதுங்க. கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க சொல்லி அப்பா பரவாயில்ல, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் மச் மோர் தேன். ஈவன் சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கே ஒரு புது ஆன்சர் கொடுக்க வரும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் எவ்ரி ஒன் understands it and asks questions until you and both are on the same page as of the problem. So adu solununga. So that's a communication. Third one, the customer. This is exactly connecting with them. நீங்க வந்து நான் நிறைய இதுல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்லி கொடுத்த ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எங்க டிசைன் டீமே என்னோட எல்லாரும் உட்காந்து, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான்லாம் உட்காந்து போர்டில் உட்காந்து ஆர்கிடெக்சரல் டிசைன் இப்படிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். எல்லாம் பண்ண பாத்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதே இதை நீங்க போய் உக்காந்துட்டு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, எந்த கான்டெக்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்னு நீங்க உட்காந்து பண்ணீங்கன்னா, யூ டோன்ட் ஹேவ் ஈவன் டு பில்ட் எனிதிங். மெனி டைம்ஸ் மை டீம் நெவர் பில்ட் அ நியூ ஃபீச்சர். நீங்க சொல்லுவீங்க சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் கனெக்ட் த டாட்ஸ். எந்தெந்த இதை கனெக்ட் பண்ணணும் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு. அவங்க சொல்லி கொடுத்த பாத்தீங்கன்னா, nobody comes and gives you, ask you for a feature. They just come and share the problem. They want you to give a solution to them. அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பேசுனீங்கன்னா, என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். இதுலதான் காம்படிஷன் ப்ராப்ளம் வருங்க. நீங்க அதை உட்காந்துட்டு இவ்வளவு ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க அப்படி நான் புதுசா டிசைன் பண்ணி சால்வ் பண்ணணும்னு உட்காந்தீங்கன்னா, பை த டைம் யூ கோ அண்ட் ஒர்க் ஆன் யுவர் சொல்யூஷன், there may be a competition sitting outside and they might have just already gone grab the business. ரைட்? நமக்கு போயிடும் பிசினஸ். அதுக்காக ஆல்வேஸ் அவங்ககிட்ட கேட்டு நம்ம வச்சிருக்கிறத வச்சுட்டு we can able to give the solution to them. This is applicable to the students specifically, and when they enter into the interview process இந்த மாதிரிலாம் பண்றப்பெல்லாம் நிறைய அவங்ககிட்ட சொன்னேன் நான். Don't just, they'll give you a problem and don't try to immediately take a paper and try to solve it. Ask questions. Okay, tell me the problem. Interviewers will be very happy to tell you and say, okay, on what context it is, what's the environment behind it, what are the data points. இந்த மாதிரி பண்ணனா we can do. That's all. We need to listen. That's number one. Then rephrase it. அவங்க சொல்றது திருப்பி நம்ம என்ன புரிஞ்சுதோ அது மூலமா ரீப்ரேஸ் பண்ணி, then we confirm it. We need to go through the cycle. Listen, rephrase, question, listen, question, rephrase, confirm. The cycle of போயிட்டே இருந்தீங்கன்னா then we will know exactly what it is, right? Sometimes you have to go to the white drawing board and visualize பண்ணி பார்க்கணும். So this is the another part which really helped me. From any customers, I will not jump into any solutions. I will not say yes to it, anything to start with. The only thing I will say is yes, I'm here to help you. And I don't know the solution now, but I want to hear from you in detail so that I can understand, I can bring the right people to work with you, to collaborate with you, to help you to solve the problem. That's all. Because don't go and say, எனக்கு எல்லாம் தெரியும், எஸ் எனக்கு எல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. Doesn't matter. 25 வருஷம் இருக்கு, still I do not know many area. I'm still learning constantly. So that's a part I want to quickly touch on it. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பசங்களுக்கு சொன்னேன், எங்க பசங்களுக்கு சொல்லுவேன், எனக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி, நாங்களாம் அப்படிதான். We continuously learn. Every quarter I take a course. பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல போய் பார்ப்பீங்க, நிறைய எடுத்துக்கிட்டே இருப்போம் கோர்ஸ் நிறைய. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க.
அது படிக்கிறது வந்து இது நான் கம்ப்யூட்டர் ஏரியாவில் இருக்கனால என்னோட சொல்றேன் இல்லை, எந்த ஏரியாவில் உங்க பிசினஸ்லயும் யூ நீட் டு ரீட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர்ட் பிசினஸ் ரிவ்யூ இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய இதுல வந்து நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உள்ள பத்திரிகைகள்ல படிப்பீங்க எல்லாம். ஆனா கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா the real life use cases are changing every day. So without which, if you don't do it, you will become obsolete. நீங்க படிக்கலைன்னா, நானும் இல்லை சொல்லுவோம், நான் ஒரு குவார்டர் நான் ஏதாவது படிக்கலைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்ததுல மை நாலேஜ் பிகம்ஸ் obsolete. ஏன்னா காம்படிஷன் இஸ் ரியலி கம்மிங் அப். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோப் அப் வித் தம். ஸோ நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க ஒரு விதத்துல முதல்ல கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ஒரு வேலைன்னா டக்குன்னு போய் உட்காந்தோமா, படிச்சு முடிச்சுட்டு வேலை முடிஞ்சது, வேலையை பண்றோமா, காலைல 9 மணிக்கு போறோமா, 5 மணிக்கு வர்றோமா, அதோட முடிச்சுட்டு போயிருக்கலாமேன்ட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டமேன்னு. ஆனா அப்பதான் தெரியுதுங்க, படிக்க படிக்க புது விதமா யோசிக்க சொல்லுது. மக்கள் நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் எவ்ரி ஒன் இன் திஸ் குரூப் ரைட் நவ் லிசனிங் இன் டு, ப்ளீஸ் நாட் ஜஸ்ட் யூ, யுவர் கிட்ஸ், நீங்களும் சரி கண்டிப்பா படிச்சுட்டே இருக்கணுங்க. அப்படி படிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் we can really, again I say competition always will be there, but again don't look at the competition as your conflict, but think them as a compliment, because they are giving you அது ஒரு உந்துதல்னு சொல்லி தர சொல்லுவேன். அவங்க அப்படி போக போக உங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க 10 அடி போனீங்கன்னா நான் 100 அடி போக முடியும். நீங்க நான் இவ்வளவு படிக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேச போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதனால I want to make sure that you always look at the competition, don't get anything on it, don't go into conflict mode, but you differentiate yourself by just working with the customers on specifics, right? You can easily distinguish yourself, and the value தாங்க customers பாக்குறாங்க. நான் எவ்வளவு சீப்பா கொடுத்தாலும், நான் நிறைய இதுல போயிருக்கேன், சேல்ஸ் டீமோட போயிருக்கேன். I help the organization to win multi-million-dollar deals, even though ours is little expensive than the competition, because they like the approach, they like the commitment, they really build the trust with you, because you ask questions, you listen to them, you work with them, and you agree that you don't know, but you can help them to build a solution, which is what important sets us apart from anyone. அப்படி பண்ணி தான் நாங்கள் $multi-million நிறைய வாங்கியிருக்கோம். So I go there for any big deals beyond $1 million deal. Sales team asks me, I'll go and accompany them all over the world. போயிருக்கேங்க. Anywhere, that's what it won the hearts of the customers. So I want to make sure that let's think in that way. The last but not the least, very very important, the community. Even though நிறைய காம்படிஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், but they felt that okay, so since you are building it, and even they marketed my product, my competition told the customer that எங்க இது இருக்குங்க, but I think it's better you buy that one because they are well ahead of it, but we can support because once you implement them, and we can also support them. அந்த அளவுக்கு வந்து we are very open, candid with the community and the competition, but giving back is so important. இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா, நான் எனக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு போவேன் எவ்ரி டைம், முன்னாடி ரிசப்ஷன்ல இருந்து அங்க வர அவங்க ஜானிட்டர்ஸ், அவங்க ஃபெசிலிட்டியில இருக்கிறவங்கள இருந்து ஒவ்வொருத்தரும் என்னோட நாளை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால முத போனோம்னா உள்ள நுழைஞ்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்களை எல்லாத்துக்கும் தேங்க்யூ பண்ணிட்டு திருப்பி வரப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க. சம்டைம் அவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல பண்ண சார், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. அவ்வளோ இது ஏன்னா சுத்தி இருக்கிற எவ்ரி ஒன், டசன்ட் மேட்டர் வாட் டைட்டில் தே கம் இன், வாட் ஸ்டேட்டஸ் தே ஆர் இன், எவ்ரிபடி ஹெல்ப்ஸ் அஸ். அந்த அவங்களுக்கு we need to give back. So அதனால giving back to community should be part, it should not be an optional, everybody's life, especially students. நான் தான் சொல்லிட்டு இருக்கேங்க, right from the beginning you need to have it. Once you give back, they will bounce back to you, and then manyfold on the benefits. I'm not saying that in order to get the benefit you need to give back, no, then you take it and again redirect back those benefits to the other community. அப்படி பண்ண தாங்க நான் we can really help. அதனாலதான் நான் சொல்லிட்டேன், நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 5 வருஷத்துல சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும், நான் போய் உட்காந்து கம்யூனிட்டி சர்வீஸ் தான் ஃபுல்லா பண்ணணும், இவ்வளவு படிச்சது இவ்வளவு பண்ணது போதும், அப்படி கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு கத்துக்கிட்டதை வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து I cannot just put it in packet and one இதுல பண்ணி ஒரு ஸ்லைட்ல கொடுக்க முடியாது. But I want to share it, I want to talk to people, I want to coach the kids and say so that they don't have to go through the same pain. But அப்படி கொடுக்கறதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க. அதனால I know சொல்லிட்டு அவங்கள I think தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, உங்களை வார்த்து விட்டாச்சு கம்யூனிட்டிக்குங்கிற மாதிரி, but that's how I wanted to be. So I want to make sure that everyone, please take
you need to give back to community, whatever it is. And don't think that by sharing your knowledge, others become expert and you become, no, they will really be saluting you because they will progress and they will come back. So I just want to make sure this community giving back is a must. So I know I rushed it. I will take questions at the end. I think Rashir அவர் இது பண்ணுவாரு. But எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சொன்ன 5Cல I wanted each one of you, doesn't matter what age, what business you do, what you study, irrespective of it, I want you to really take at least one of the 5Cs. What is that you're going to spend time on that one? And then how we are going to progress. And I'm very happy to. நீங்க ராஜசேகரன், பழனி, லட்சுமி மூலமா வாங்க. I am ready to share my specific experience, a specific area. I am ready to coach, help, give whatever, sharing my experience anytime going forward through the KBN, absolutely. But you need to take an action. And every time நான் சொல்லிட்டு வருவேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 1 monthல நான் திருப்பி எல்லார்ட்டும் சொல்லுவேன், நீங்க எதை எடுத்துட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு ஒரு ஆர்டிகல் எழுதி கொடுக்கணும், அந்த நான் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். Every college I visited, I told them. So the same exercise I'm giving it to you. I know I cannot put it, பசங்களுக்கு சொன்ன மாதிரி அதனால டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, they will monitor, but உங்களுக்கு வந்து அப்படி பண்ண முடியாது. But I just want to share with you, please take one and connect with me, obviously, and I'm ready to help you because this is very, very important, critical things in our life. You need to start acting. அப்படி ஆக்ட் பண்ணலாம் ரொம்ப கஷ்டங்க. That's a one. So I just want to end with this. கற்றதையும் பெற்றதையும் திருப்பி கொடுப்போம், ரைட்? அப்படின்னா நான் அது மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இந்த சமுதாயத்தை நலம்பட செய்யணும், இதுதான் இருக்கு. திஸ் மேபி லைக் அ பிலசாபிக்கல் மாதிரி தோணலாம் சில பேர்த்துக்கு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி எனக்கு ஒரு 1000 கதைகள் இருக்கு, அடிபட்ட அனுபவங்கள் இருக்கு, அதனால அது எப்படி சக்சஸ் ஸ்டோரின்னு இருக்கு. ஸோ ஐ கேன் டெல் ஸ்டோரிஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் தம், பட் அட்லீஸ்ட் அட் அ ஹை லெவல் ஐ வாண்ட் டு ஷேர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டு வந்ததுதான், நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, even if you don't know the subject, if you are confident, if you communicate very clearly, and if you have that customer centricity, and you know you're aware of the competition, and you have a goal of giving back to community, இது இருந்ததுன்னா நான் செலக்ட் பண்ணிடுவேங்க. I'll close my eyes and select that person. How it comes out, because technology can be trained, but the characteristics has to come within us. அந்த கேரக்டரிஸ்டிக் கொண்டு வந்தீங்கன்னா எந்த லெவலில் வேணாலும் போகலாங்க. நான் இப்போ உட்காந்துருக்கேன், I want to reiterate, தமிழ்ல கிராமத்துல இருந்து வந்து தமிழ் மட்டும்தான் படிச்சு தட்டு தடுமாறி இங்க அமெரிக்கா வந்து இப்படி இருந்து இப்ப நான் ஒரு கமிஷனரா ஒரு சிட்டில ஒரு லெவல்ல வரைக்கும் கொண்டு போய் நான் சொன்னது சிலவங்க எல்லாம் செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அந்த ஒரு இந்த 5 பேஸ்லயும் நான் கஷ்டப்பட்டு வந்தேங்க. அதனால I want to just to share with you. So with that, again, as I said, இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் நான் சொன்ன ஸ்டோரி மாதிரி இதே கேபிஎன்ல I want to sit on the other side like you. I want to hear your story of success through the same forum. So இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிங்க. எஸ்பெஷலி பழனி, ராஜசேகரன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு டெலகிராமும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, வீட்டுல என்னது இப்படி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்கற அளவுக்கு மாத்தி பண்ணி ரொம்ப டிசிப்ளின். I really admire the framework, the time and the starting, like the clock starts at 10ன்னு போட்டு சில பேர்லாம் இங்கெல்லாம் சொல்லுவாங்க ஐஎஸ்டினா வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா தப்புன்னு சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் சொல்லுவேன், அப்படி கிடையாது. We be the best one. Of course, rocket launched recently and how we landed on time, everything comes to it together. அது மாதிரி ரொம்ப அருமையா கொண்டு வரீங்க. அதில் நான் இதுல ஒரு பங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்ரெடி ராஜசேகரண்டி பழனிகிட்டே சொல்லியிருக்கேன், வேற அதர் ஏரியாஸ் வேர் ஐ கேன் ஹெல்ப் அந்த ஒன்று சொல்லியிருக்கேன். குழந்தைகளுக்கு காலேஜ் கோச்சிங் ஆர் அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங் இந்த மாதிரி எல்லாம். ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பா என்னோட டைம் உண்டுங்க. With that, Rajashekharan, I want to hand it over to you. I know I might have taken more time. I'm sorry about it in case if I have gone through. You're perfectly fine. நீங்க இன்னும் ஒரு 5-7 minutes பாக்கி கூட கொடுத்துருக்கீங்க. So I would like just to recap what we have done on this particular day. இன்றைய சிறப்பு காணொலியில, நான் 103வது காணொலியில இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்லைட் ஷோ போட்டு மிகவும் தெளிவாக
நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஆஃப்டர் கிராஜுவேஷன், நம்மளுடைய பட்டப்படிப்பிற்கு பின்னால் எப்படி ஈரோடுல இருந்து அவர் அச்சீவ் பண்ண முடிஞ்சது, எந்த ஏரியால நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதைய நம்ம வந்து விட்டுறணும், யார் கூடயும் கம்பேரிஷன் பண்ணக்கூடாது, நம்மளுடைய லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து நம்மளுடைய ஆம்பிஷனை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா சொன்னாரு. அவரு கொடுத்த அதே சத்து டானிக், அந்த பாராட்டு அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அதாவது 102 காணொளியிலையும் 102 நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களும் சொன்ன அதே தகவலை அவர் இன்னைக்கு நம்ம காணொலியிலேயே டைரக்டா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எங்கிருந்தாலும் அந்த கரெக்டா 6:40 அப்படின்றப்போ 6:40க்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7 o'clock அப்படிங்கிறப்போ நம்மளுடைய செஷனை நம்ம ரன் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நம்மளுடைய இறைவனுடைய ஒரு அனுகிரகத்தால எந்த ஒரு ஸ்பீக்கரும், இதை வந்து நான் பெருமையா சொல்லுவேன், அவரு நம்ம பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் மலேசியால இருந்து இன்றைய சிறப்பு விருந்தினரை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது, அவர் ஃபாலோ பண்ணி எங்களையும் ஃபாலோ பண்ண வச்சு அந்த ஒரு ஹேபிட்டை நாங்க எங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்ணின காரணத்தினாலதான் இந்த 103 ஸ்பீக்கரும், இன்றைய ஸ்பீக்கரையும் சேர்த்து 103 சிறப்பு விருந்தினர்களும் அவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்ல இருந்து இந்த 103 சிறப்பு விருந்தினர்களும் டிலேவும் இல்லை, எனக்கு இந்த அன்னைக்கு முடியாது, நான் இன்னொரு நாள் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நாங்க இதுவரைக்கும் பப்ளிஷ் பண்ணி எந்த ஒரு ப்ரமோவையும் நாங்க திரும்ப பெற்றதே கிடையாது. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னு தான் சொல்லணும். ஸோ எங்களுடைய எஃபர்ட்டை பார்த்து இந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையையும் பார்த்து, இதுவரைக்கும் வந்த எந்த ஒரு சிறப்பு விருந்தினரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்களுக்காக ஒரு செஷன்ல கர்நாடகால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி லெவல் இருக்கிறவர் இந்த ப்ரோக்ராம்காக மார்னிங் சென்னை மீட்டிங் ஃபிளைட்ல முடிச்சுட்டு திரும்ப பெங்களூர் ஃபிளைட்ல போய் எங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் அவர் பண்றாருன்னா எந்த அளவுக்கு பழனியப்பன் அவர்கள் வந்து அவரை துரத்தியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு சொன்னது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பல பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பது உண்டு, நாங்க வந்து அரசு சார்ந்த ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கூட நாங்க வந்து ஜூம் செஷன்ல அவங்க இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல, ஆனா நீங்க இந்த விரட்டுறீங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு தாக்கம் இங்க குழுமி இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு அந்த நேரத்தை செம்மையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற எங்களுடைய நோக்கம்தான். ஏன்னா இங்க வந்து ஒரு 80 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் 200 பேருடைய 1 மணி நேரம் வச்சுட்டா கூட அந்த 1 hour is 200 hours. ஸோ நாங்க ஒரு 5 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணனா we are losing 200 minutes of each one of us. ஸோ அதைய வந்து நாங்க we value the time. ஸோ அதே மாதிரி இன்றைய சிறப்பு விருந்தினரும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு வேண்டி எனக்கு ஒரு 5 நிமிடங்கள் எனக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி கூறி, இன்றைய கேள்விகள் வித்தியாசமான நிறைய அனுபவம் சார்ந்த கேள்விகள் வந்திருக்கின்றன. அதை நான் ஒவ்வொன்றா நம்மளுடைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு நம் சொந்தங்களுக்காக அதைய தெளிவுபடுத்துவதற்காக கேட்கின்றேன். இப்ப முக்கியமாக 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. 10 குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 குழந்தைக்கோ அல்லது 8 குழந்தைக்கோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு மேல ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த 12ஆம் வகுப்பு முடித்து அவர்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த துறை எடுத்தாலும் அவர்களுக்கு இன்றைய அப்டேட்ல இருக்கக்கூடிய கணினி சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸோ அது இருக்கிறது இல்லை. அவங்க ஸ்கெடியூல் பிகாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க வந்து அப்கிரேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால இந்த குழந்தைகள் 12ஆம் வகுப்பு முடித்து அவர்கள் கல்லூரியில் எந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்டோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோ சேர்ந்தாலும், நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு வந்தது போல் நிறைய பேர் அந்த கம்ப்யூட்டர் ஆர்வம் இருப்பவர்கள் எதிர்காலத்திற்காக எந்த கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த உட்பிரிவை
ஆர் எனி சாஃப்ட்வேர்ஸ் அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இது இருக்க போகுது, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் இது இருக்க போகுது, அப்ப அந்த பேசிக்ஸ் இப்ப இருந்தே நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க அனுபவத்தின் வாயிலாக எந்தெந்த ஏரியாக்கள் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் இந்த சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. முக்கியமா நான் இதே மாதிரிதாங்க, நான் முதல்ல ஜாவா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஜாவா கத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜாவாவுக்கு அப்புறம் வந்து ஐயோ இல்ல பைத்தான் வரும், ஏன்னா கூகுள்லாம் வந்ததுக்கு அப்புறம் they started getting into the other languages. அதுக்கு முன்னாடி வீட்டில் அடிக்கடி எனக்கும் ஏன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து C++ அவங்க, நான் ஜாவா. ஸோ ஆனால் 2 பேரும் யாரு லாங்குவேஜ் பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுக்குவோம் அடிக்கடி. இது மாதிரிலாம் ஒவ்வொன்றும் அப்போ இனிஷியலா வந்துச்சுங்க. பட் இப்போ கரண்ட் பொசிஷன் யாரெல்லாம் இந்த +2 முடிச்சுட்டு இப்போ நான் போகணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்? ஐ திங்க் ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட்லி. இட் இஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ். பிகாஸ் இப்போ நான் ஐம் கோயிங் பேக் ஆன் த கஸ்டமர்ஸ். நீங்க நினைப்பீங்க என்னங்க +2 படிக்கிற பையனுக்கு போய் கஸ்டமரை பத்தி இருக்கணுமான்னு. அதுதான் முக்கியம். எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், எப்படி சால்வ் பண்றோம்னு கஸ்டமருக்கு தேவையே இல்லைங்க. நீங்க உள்ள வந்து நம்ம இந்த ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சு உள்ள ஒரு மேஜிக் வாண்டு வச்சு சால்வ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஒரு 1000 லைன் அல்லது 5000 லைன் எழுதின கோடு எழுதினாலும் சரி, அதுல அவங்க இல்ல. நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை என்னங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளங்கள், எந்த ஏரியால அவங்க போறாங்கன்ட்டு. Do they want to go into finance? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்ல இதெல்லாம் நிறைய இருக்கும். நீங்க அதுல போனீங்கன்னா யூ ஷுட் பி வெரி ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னா சிஸ்டம் லெவல்ல உங்களுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் கொண்டு வரணும், ரைட்? ஈவன் ஜாவா இஸ் ஸ்லோ இன் சம் ஏரியாஸ். ஸோ எந்த ப்ராப்ளத்தை ஏரியால அவங்க சால்வ் பண்ண போறாங்கன்னு நம்பர் 1. ஓகே, தட்ஸ் நம்பர் 1. அவங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். I do not know how many people already started using ChatGPT. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மட்டும்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இங்க யூஎஸ்லயே சொல்றேன். நம்ம ஊர்லாம் அது ஏதோ ஏஐ வருதான்ப்பா, அது ஏதோ ரோபோ மாட்டு பண்ணிக்குது அப்படின்ட்டு. நோ, ஐ ரியலி வாண்டட் the +2 students படிக்கிறவங்களுக்கு, if you ask me what they need to start, ignore the language learning. Ignore it for now. Because ChatGPT today, if you go and if you create an account, you go and tell them that write a Java code for solve this அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will get it immediately within a second. Okay, so when the companies or when the systems are ready to use an existing one, it is not about what language you write it, how you solve the problem, how quickly you solve the problem, how efficiently you solve the problem, how scalable it is. ஓவரால் அந்த இப்போ ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா millions of people will start trading it. அதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பின்னாடி இருக்கணும். அதுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும், அப்படித்தான் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட்டுங்க. ஸோ அதனால I would not suggest right away. I can suggest, okay, you can go to Python or Java basic எடுத்துக்கோங்க, Perl, advanced Perl. இப்ப நிறைய வந்திருக்குங்க. Language keeps on going, but again, none of these languages conflict each other. They complement. ஒரே ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஐல எடுத்தீங்கன்னா ரியாக்ட் யூஐ இருக்கும், ஆங்குலர் யூஐன்னு இருக்கும். பின்னாடி உள்ளதுல வந்து நான் சம்டைம் ஜாவா வச்சிருப்பேன் இந்த இனிஷியல் இன்டர்ஃபேஸ்ல. பின்னாடி பார்த்தீங்கன்னா சி ரன் ஆயிட்டு இருக்கும், பைத்தான், பேர்ல் கோட் இருக்கும். எவ்ரிதிங் கம்பைன்ட் டுகெதர். ஸோ ஐ வுட் நாட் ஆஸ்க் அஸ் டு நேரோ டவுன் டு ஒன் லாங்குவேஜ், பட் டு ட்ரை டு சி இஃப் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன லாங்குவேஜ், ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ், which language I can code. If it is system level na, should I go to C++ or should I go to the other? It's a very lightweight program polam. You don't have to go through heavy programs. And the knowledge irundave podum. I wanted them to learn first what the problem, how to do it, and how do I apply the business knowledge and what language I need to pick up. Appadina avangalukku knowledge venum. That means they need to understand what is the pros and cons of each language skills. Java language la Java and C and C++ and Perl and Python and இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வாட்ஸ் குட் அட், வாட்ஸ் நாட் குட் அட். ஆஸ்தம் உங்க பசங்களை கேளுங்க. இங்க பாருப்பா, நீ போய் என்ன பண்ற, ஒரு டேபிள் போடுற, இந்த இவ்வளவு லாங்குவேஜ் லெஃப்ட் சைட்ல போடுற, எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டுடே, எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எந்தெந்த ஏரியாக்கு யூஸ் பண்றாங்கன்னு அவங்களை பண்ண சொன்னீங்கன்னா, let them be aware. Don't tell them what to do it. Ask them to learn. Ask them to go and analyze it. Then அவன் சொல்லுவாங்க, you know what, எனக்கு இந்த ஏரியா தான் பிடிக்குது, இந்த ஏரியா நான் குயிக்கா சால்வ் பண்ண முடியும், குயிக்லி டைம், and this is where I want to do it. So I would
strongly suggest people, ask them to go and do the analysis. Tell me, this is the problem. Now, I interview like, I have this problem. Tell me how quickly you write and which language you use. I said, which languages you use. I will not say that you have to solve it in Java. No. If they say that I'm going to do it in Java, I say, no, it's going to be heavy. The Java Enterprise being so, என்ன போட்டீங்கனாலும் இதுல வந்து ஹெவியா இருக்கும். If I give a throughput of 10 people, it will solve. If I give you 1 million people, ask them concurrent access, will it? No, it will just stop, right? So அதனால அந்த மாதிரி சொல்லுங்க. I think hopefully that will help, and maybe later I can help too, but let them go and do some homework. For what application, what language does better? Hopefully that's helpful. Yeah. The next important question is, you were saying about a mentor. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஏர்லி லைஃப்ல நம்ம ஒரு மென்டார் மாதிரி இருந்து அதுல இருந்து போலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸ். நீங்க உங்களுடைய ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்க தமிழ் எடுக்கும் பொழுதும் அவங்க வந்து உங்கள்கிட்ட டச்ல இருந்து ஷேர் பண்றதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த மென்டார் கான்செப்ட் எஸ்பெஷலி வித் தி பீப்புள் இன் யூஎஸ், ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வெவ்வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் கிராஜுவேஷன் செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அல்லது கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன்ல இருக்கும் பொழுதோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனோ முடிச்சுட்டு அவங்க ஜாப்ல என்டர் ஆகிற டைம்ல இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு இந்த மென்டார் மென்டி கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கரெக்டான மென்டார் கிடைக்கிறது இல்லை. அந்த வகையில நீங்க ஆல்ரெடி இங்கிருந்து பல சிரமங்கள், பல விஷயங்கள் தெரியாம எல்லாம் தடுமாறி ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கும் பொழுது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதிர்காலத்துல வரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மென்டார் மென்டி கான்செப்ட்ல உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? நீங்க அதுல ஏதாவது முக்கிய பங்காற்றி நமது KBN மூலியமாக எதிர்காலத்துல வருவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க. Number one, I will go reverse order. My time is available on a weekends and sometimes, so I'm absolutely ready to help on mentoring through KB1, through KBN மூலமா கண்டிப்பா I am ready to do it. So just want to let you know that I am available. Coming back to mentor kids, people with business and the customer side எல்லாத்துக்கும். Number one. Number two, mentoring is so critical. ஏன்னு கேட்டீங்கன்னா, you have to bounce your ideas. Who will stand on the other side without any bias? இவனுக்கு தெரிஞ்ச ஆளு, இவன் இருக்கணும், அவனுக்கு சொல்லணும், இல்ல சொன்னா இவன் தப்பா நினைச்சுக்குவான், மூஞ்சி சுருங்கி போயிடும், அப்படி எல்லாம் நினைக்காம உங்க மூஞ்சிய பார்த்து கண்ணுக்கு எதிராக வச்சு சொல்லணும், நீ பண்ண தப்பு, அப்சல்யூட்லி ராங், யூ ஷுட் டூ தி அதர் வேன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். பட் அப்படி சொல்றவங்கள சூஸ் பண்ணணும். நாம வந்து இவர் நம்ம இருக்காரு, கூட சொந்தத்துல இருக்காங்க, அப்படி இருக்காங்க, சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது கொஞ்சம் கட்டி அரவணைச்சு பண்ணுவாங்களா? இல்லைங்க. எனக்கு இருக்க மென்டார்லாம் they are very rude sometimes, very strict, but because they care for me. So I will choose. So எப்படி சூஸ் பண்றது நான் சொல்லுவேன்னா, யார் ஆபீஸ்லாம் நான் என்னோட மென்டர்லாம் வச்சிருக்கேன், எனக்கு ஸ்டில் I have a very good mentors in the field. அவங்க எல்லாருமே வந்து யார நான் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி இவங்கள மாதிரி நான் இருக்கணும், ஐயோ நம்மளால இருக்க முடியலையே, இவ்வளவு நல்லா பண்றாங்க. சம்டைம்ஸ் இதுதான் கம்பேர் கிடையாது. I will refer them and say, oh my god, இவங்க இல்ல, அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், ஓப்பனா சொல்லிடுவேன், I was absolutely mesmerized by the way in which you did it. I wish I could do exactly what you do. I couldn't do it. I'm struggling in this area. Can you please be a mentor to tell me how to replicate the characteristics and the boldness and the confidence you have? Can you tell me? ஓப்பனா போய் கேட்பாங்க. நம்மலாம் ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு, இப்ப நம்ம அவரை மாதிரி நான் பெரிய அப்படிலாம் வேணாம், அவர்கிட்ட இருந்து கத்துக்கோ. What is there wrong in it, right? You go and tell them you're doing great. I don't have that skill. I want to learn from you. Because always நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க ஆப்போசிட்ல அவரை, அவன் எப்படி பாரு இப்படி இருக்கேன். என்னோட பேரே நான் நிறைய பேருக்கு போய் சொல்லுவேன். என் கூட ஒர்க் பண்ற சில இருக்காங்க எங்க கக்கேஷன்ஸ், அவங்க அமெரிக்கால இருக்கவங்கள, அவங்க சொல்லுவேன், I have no idea how you do it. I really want you to teach me. They'll say, Gopal, you are like, you have such a big team, why are you asking? I said, doesn't matter. எனக்கு எவ்வளவு ஆள் இருக்கா எல்லாம் இல்ல, பட் ஐ அட்மயர் தி வே இன் விச் யூ டிட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா உங்களுக்கு தோணுதோ, ஈவன் தோ யூ திங்க் தட் அவங்க காம்படிஷன் மாதிரி இருந்தாலும், டசன்ட் மேட்டர், கோ அண்ட் ஆஸ்க் தம் அண்ட் டெல் தம் வை யூ கோ டு தம் அண்ட் வாட் யூ நீட். இந்த மென்டர்ஷிப்ல என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு என்ன வேணும்னே தெரியாம போய் ஐ நீட் எ மென்டர்னு உட்காந்துருவாங்க. அந்த மென்டர் இஸ் நாட் கோயிங் டு சிட் தேர் அண்ட் டெல் யூ ரைட் ஃப்ரம் த பிகினிங். உங்க வாழ்க்கையில் எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க சால்வ் பண்ண போறது இல்லை. என்ன ப்ராப்ளம்னு நீங்க எடுத்துக்கிட்டு
அந்த ப்ராப்ளத்தை அவங்க இப்ப பேச்சு துறையிலயோ நல்லா வந்தப்போ அப்படிதான் எனக்கு பேச்செல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இங்கிலீஷ்ல பேசுறதுக்குலாம் சில இதெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இப்படி பேசுறீங்க இந்த ஆக்சென்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐ நோ வெளியே போய் நான் இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்துக்கலாம் பட் கேன் யூ டெல் மீ எப்படின்னு அவங்க நான் போய் வெக்கமா இருந்துச்சு முதல்ல போறப்போ என்னடா இங்கிலீஷ் தெரியலன்னு போய் சொல்லணுமா நான் ஒரு லெவல்ல இருக்கேன் சில பேர்லாம் எனக்கு கீழே என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து பாஸ்டன்ல இருக்காங்க அந்த அவங்க ப்ரோக்ராம் மேனேஜர் I can tell her name. She is will be very happy. Now she know man சொல்லி என் கூட வேலை பண்ணவங்க till date if I have anything email ஏதாவது கம்போஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா I'll call her. She was in a very junior level. The level doesn't matter at this point. Still I'll go to her and say, can you help me? How do I speak? Is it the right way I'm putting it? இப்பவும் கேட்பேன். ஸோ அந்த சமயத்துல வயசோ என்ன இதுல இருக்காங்களோ அதெல்லாம் கவலையே இல்லைங்க. நீங்க you have to go and ask. If you see that there is some goodness in someone, ignore their age, ignore their status, ignore their title. Just go and say that, can you mentor me? That's all will help. But it is very important because you need to learn. உங்களோட தான் உங்களுக்கு கத்துக்கணும். யார்கிட்ட போய் கத்துக்கிட்டா what is the problem, right? You need to go there. That's how I did it. I don't hesitate. And I learned from my 3-year-old that the people I teach it, they tell me sometimes, சொல்லுவாங்க கோபால் சார் your accent is really bad. லிட்ரலா நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க போற பசங்க அவங்க எல்லாமே இங்கே பிறந்து வந்தவங்க அவங்க பேசுற ஆக்சென்ட் நமக்கு வராது நான் என்ன சொன்னேன்னா I think you said this way, this is not right அப்படிம்பாங்க ஓ அப்படியா சொல்லிக் கொடுன்னு சொல்லுவேன் so I learned from those 3 years so they are the mentors on some accents, right? Some of the words I use it. Hopefully that helps, but I'm happy to be part of this mentoring which I do it here for many people, not just students, even for work பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட இதுல அடிக்கடி வருவாங்க மேனேஜரோட ப்ராப்ளம் இருக்குன்னா how do I solve it, how do I respond back, I am really feeling like quitting the job, what should I do? I tell them okay what it is, why, and I get to through it and tell them go and talk to them and put it in proper so I can coach them too. So I just want to make sure that that's how you need to pick the mentor. My time is available for you all. Absolutely. Okay, thank you so much. That was very elaborate and it was really mesmerizing that you're available for the KBN group in the weekends. So we have some kids யாரு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ நாங்க அதை அவங்க கிட்ட பேசிட்டு we will do the first initial training and நீங்க அதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க இந்த மாதிரி அவங்களோட தாட்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா then we will work out on that and proceed accordingly. இந்த கேள்வி கேட்ட நம்ம சொந்தங்கள் உங்களுடைய குழந்தைகளோட டீடைல்ஸை ஏதர் எனக்கோ அல்லது பழனியப்பன் மாரப்பன் அவர்களுக்கோ நீங்க அவங்க குழந்தைகளுடைய எண்ணங்கள் எந்த ஏரியால அவங்க ஒரு வழிகாட்டுதல் கேட்கறாங்க எந்த ஏரியால அவங்களுக்கு ஒரு மென்டார் வேணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் தொடர்பு கொண்டு அதை யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா கிளப் பண்ணிட்டு ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு மற்ற யார் எல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு 1 ஷாட்ல நம்ம அவருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி அவர் திரும்ப இந்தியா வரும் பொழுது KBN will organize a meeting. அவருடைய டைம் இருக்கும் பொழுது நேரடியாக பேசுவதற்கு நாங்க அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்றோம். ஸோ அதுவும் நம்ம முயற்சி எடுத்து அடுத்த டைம் அவர் வரும் பொழுது we will borrow his time when he is in India. அதுக்கப்புறம் நம்ம அதையும் செயல்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிறது தான் இங்க எங்களுடைய கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி சிஸ்டம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஒரு கம்ப்யூட்டர் துறையில இருக்கக்கூடிய ஒரு அபிமிருதமான ஒரு வளர்ச்சி, ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இன் தி கம்ப்யூட்டர் ஃபீல்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் வரவில்லை. இன்றைய குழந்தைகளும் இன்றைய கிராஜுவேஷன் முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாமே ஒரு மென்பொருள் ஐடி துறைக்கு தான் போகிறதுக்கு விரும்புறாங்களே ஒழிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இருக்கக்கூடியதை நம்ம அட்வான்ஸ்டா கொண்டு வரலாம், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து முயற்சி பண்றது இல்லை. நம்ம KBNல APT அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்கோம், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி. இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டீம்ல இருக்கிறவங்க விவசாயிகள் நிறைய நாங்க சேர்த்து விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த FPOs அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸை வந்து நாங்க இணைச்சு இந்த ப்ராடக்ட்ஸை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது
விலை பொருட்கள் இருக்கின்றன, ஆனா அதை சந்தைப்படுத்துவதற்கு நமக்கு அந்த டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய இந்த சமூக சேவை செய்யக்கூடிய சமூக சேவைனா இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு மக்களுக்கு உதவி செய்யறது, ஸ்ட்ரீட்ஸ்ல போய் கிளீன் பண்றது, அல்லது யாருக்காவது பாடம் சொல்லி கொடுக்கறது, இதை மட்டும் தான் பண்றாங்க. ஆனா அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்றதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு தெரிந்த வகையில் உங்களுடைய சர்க்கிளுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் உங்களுடைய பிசினஸ் சர்க்கிளுக்கு தெரிந்த வகையில் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோ அல்லது நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்யக்கூடிய நபர்களோ தெரிந்தா அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? இல்ல அது உங்களுடைய பார்வையில அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும், அதற்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறத பத்தி கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு முதல்ல வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏரியால இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு க்ளோஸா யாரும் இல்லைங்க. நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லிக்க கூடாது எனக்கு. ஆனா அந்த ஏரியாவுல விவசாயிகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓடி டிவைசஸ். ஸோ நான் வந்து சிஸ்கோல இருந்தப்போ ஐ டிட் லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் என்னோட டீம் பண்ணுச்சு. ஃபார் ஐஓடி டிவைசஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரைட்? அதுல வந்து சென்சர்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ கிராமத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செடி கொடியெல்லாம் இருக்கிற இடத்துல அல்லது பயிர் வளர்ந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த டெம்பரேச்சர் ஆஃப் இதை பார்த்துட்டு தண்ணி விடுறதுக்கெல்லாம் ஸோ வி ஹேவ் அ சென்சர். ஸோ நான் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ வேர் வி புல்ட் த சென்சர்ஸ் when we place the sensors in the every field, and then based on that automatically we formulate what should be the like water flow எல்லாம் பண்ணுங்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் என்னோட எக்ஸ்போஷர் அந்த ஐஓடி டிவைசஸ்க்கு. But do I have any connections at this point? I do not directly have, but I can look into my network. My network is broader, and especially Rajashekharan our team Palani Pandri பேசின மாதிரி I do have some good connections in the Bay Area, a lot of VCs, and sila one particular startup company, I do remember them, and I don't know the exact name of the founder. They specifically worked with Indian companies. Even a prime minister எல்லா லெவலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. Even because they asked me to join their company at the time, which I didn't. அவங்க வந்து they were doing all these on water irrigation plus fertilizers, இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் அப் எனக்கு தெரியும் இன்னும். ஸோ அதுல ஒர்க் பண்ண ஒருத்தர் நம்ம சொந்தம் தான், அவரு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு I can come back and I can send the information through Rajashekharan. அவர் மூலமாவும் உங்க பையன் மூலமா பண்றோம். You can share it because I don't know directly, but I worked on those fields. But I just want to leave with it. If you think there is a need, இந்த மாதிரி ஒரு கொண்டு போய் வணிகம் கொண்டு போறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா, what don't we put together on this? Give a proposal, right? We can work on it. I can be part of that one. Let's brainstorm it. There are companies ready to do it, and this could be a startup from KBN. இதுல இருந்து what can we do it? எல்லாமே இப்ப அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நம்ம தான் எடுத்து முன்னிக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து சால்வ் பண்ணா நினைக்க கூடாது. given the current world. So I'm happy to brainstorm. என்ன மாதிரின்னு சொல்லி ஏதாவது ஒரு டீம் இருக்குன்னு சொன்னீங்க. I don't know that. Maybe on the team I can just have a meeting with them, participate. I can give some ideas, sharing my experience. And you never know. There are companies can partner with us, collaborate with us. And as long as there is a return of investment for them, VCs will invest. So we can take it to the next level. But I'm happy to connect and learn more because I don't know in details about that problem. But you never know. நானே ஒரு கொஞ்ச நாள் 5 வருஷத்துக்கு வந்து அங்கதான் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஒன்னு நான் ப்ராஃபிட் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். Why not? This could be an idea. So, but I do not know. So I want to learn more. Yeah, sure. Okay, definitely. நாங்க we will bring those people together. நம்ம அவங்க எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த விவசாயத்துறை சார்ந்த பல ஜாம்பவான்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸாவும் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய பதவிகள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டெஃபினட்டா நம்ம அவங்களுடைய கான்செப்ட்ஸை நம்ம கொண்டு வந்து விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷனா நம்ம வந்து இதை விசிஸ்க்கு பிரசன்ட் பண்றதுக்கு உங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடி டீம்ல இணைஞ்சிருக்கக்கூடிய நமது கேபிஎன் சொந்தங்கள் இதைய முக்கியமா குறிச்சு வச்சுக்கணும்னு என்னுடைய இந்த விண்ணப்பத்தை இங்க கொடுத்து விட்டு அடுத்த முக்கியமான இன்னொரு கேள்வி, இந்த ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி சொன்னீங்க.
ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெதர் தே ஆர் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் வெதர் தே ஆர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அல்லது அவங்க வந்து வேலையில இருக்கும் பொழுது கூட அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இட் இஸ் அ வெரி வைட்டல் பார்ட் அப்படிங்கிறது அருமையாக நீங்க வந்து உங்களுடைய உரையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி விருப்பத்தின் பேரில் அவர்கள் படிக்கும் பொழுது நீங்க யூஎஸ்ல எல்லாம் இருக்கிறவருடைய ஃபீ ஸ்ட்ரக்சர், அவங்க கேட்கிற அந்த ஆன்லைன் லேர்னிங்க்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் பொழுது எந்த வகையான லேர்னிங் சிஸ்டம்ஸ் ஒரு நம்ம இந்தியன் சினாரியோக்கு சூட் ஆகிற மாதிரி குறைஞ்ச விலையிலேயோ அல்லது மேபி இஃப் இட் இஸ் ஃப்ரீ ஆல்சோ இட் இஸ் வேல்யூபிள் ஆர் இட் இஸ் ஹைலி வேல்யூட் வென் இட் இஸ் பீன் புட் ஆன் தி ரெஸ்யூமே. நான் இந்த மாதிரி இருக்க இடத்துல ஒரு கோர்ஸ் வந்து நான் பண்ணினேன், அவங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கினேன் அப்படின்னா அது ஃப்ரீ கோர்ஸா இருந்ததுன்னா people should not think that it is not valuable. அந்த மாதிரி இல்லாம எந்த மாதிரி கோர்ஸ் குறைந்த அளவோ அல்லது இட் இஸ் வர்த்தி டூயிங் இட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் சிஸ்டம்ஸை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க. அது வந்து ஒரு மித்துங்க. நம்ம வந்து எல்லாருமே இங்க அமெரிக்கால இருந்த அந்த கோர்ஸ் எல்லாமே விலை அதிகம்ட்டு நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். எதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணும் ஒவ்வொரு இதுக்கும். ஆனா இப்போ கரண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டேக் கான் அகாடமி, ரைட்? நிறைய பேருக்கு தெரியும். கான் அகாடமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ ரிசோர்ஸ். என் பையன் எல்லாரும் படிச்சிருப்பாங்க, நானும் படிச்சுட்டு இருக்கேன் கான் அகாடமியில. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ. அவர் வந்து அன்பிலீவபிள் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க கான் அகாடமி அப்சல்யூட்லி யூ ஷுட் டெஸ்ட் இட் அவுட். நம்பர் 1. நம்பர் 2, கோர்செரான்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துலயும் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் ஈவன் திங்க் தட் யூ ஹேவ் டு பே. Wharton School of Business, which I do, have a free. Stanford, every area they do provide free courses. So adanal never ever think that you have to only pay to learn it. There are tons of free online courses are available. Maybe later I can sit together and compile and I can send it to you too. பண்றேன் கண்டிப்பா. நீங்களே போய் நீ பாருங்க. நான் சொன்ன மாதிரி கான் அகாடமி, கோர்செரா, வாட்டன் பிசினஸ் ஸ்கூல், every area, even Stanford, I think they allow. எல்லாமே நீங்க போனீங்கன்னா you will find out so many free sources available, especially given that AI very simple. நீங்க artificial intelligence இருக்குன்னா நீங்க ChatGPT ஒவ்வொருத்தர் இருப்பீங்க. just எனக்கு I need a free online course for this topic ன்னு ஒரு லைன் போடுங்க. இப்போ you will get tons of sources. I think I would like to use ChatGPT as for the right reasons. so நீங்க அக்கவுண்ட் இல்லைன்னா ஒரு டம்மி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா I would not recommend personally your business எல்லாம் யூஸ் பண்ற இமெயிலோ அதெல்லாம் வச்சு பண்ண வேணாங்க. அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் தனியா கிரியேட் பண்ணி ChatGPTல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. போய் அதில் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. பட் ப்ராம்ப்ட் ப்ராப்பரா கேட்கணும். எனக்கு இந்த ஏரியால உள்ள ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will get a complete list. So you don't even ask, wait for me. But use Khan Academy, use other things too. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நிறைய ஃப்ரீ இது படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஃப்ரீ படிச்சுட்டு இருப்பேன். இவன் தான் இருந்தாலும் இவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ $10 கொடுத்தீங்கன்னா அப்போ $80, இப்போ $800 கொடுத்து பண்ணணுமா? இதுக்கு அந்த இல்ல எதுக்குன்னா இந்த $800 நாங்க ஒருத்தர் கொடுத்தோன்னா ஒருத்தரோட லைஃப்ல ஒருத்தரோட ஒரு நாள் வேலை வந்ததுக்கு வந்து $800 இருக்கும் அவங்க சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு. அதுக்கு பண்றதுக்கு ஃப்ரீயா பண்ணிக்கலாமே அப்படின்னு ஃப்ரீ இதை பண்ணுவேன். because I want to spend more time towards giving back to community. அதனால நிறைய ஃப்ரீ இது நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால doesn't matter, you will find it out. Start with Khan Academy as a starting point. Okay, perfect. சொந்தங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் ரிலேட்டட் எஜுகேஷனை வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. அதை கம்பைல் பண்ணியும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுக்கும் பொழுது நம்ம கேபிஎன் டெலிகிராம் ஆப்ல நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுல மேபி நெக்ஸ்ட் 2-3 days கழிச்சு நீங்க பாருங்க. we will share it across so that நீங்க உங்களுக்கு தகுந்த எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுக்குதோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுல வந்து கம்ப்யூட்டர் சைட்ல எந்த மாதிரி ஃபோக்கஸ் ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம சொந்தம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ பயோமெடிக்கல்ல அது மேபி ஒன் ஆஃப் ரொம்ப க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. என்னோட நெருங்கிய நண்பர் அவர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காரு. பட் அவர் பொண்ணு வந்து இங்கே தான் எம்எஸ் படிச்சுட்டு இப்போ இங்கே வேலையில் இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட்ல முடிச்சுட்டு இங்கே இருக்கா அந்த பொண்ணு. அவள் வந்து பயோமெடிக்கல்ல தான் வந்து பண்ணேன். ஸோ ஷி வாஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பயோமெடிக்கல்ல. ஸோ பயோமெடிக்கல்ல மெயினாக இப்போ அவங்க வாட் ஷீ இஸ் டூயிங் இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஆன் த டிசைன் சைட், மெடிக்கல் டிவைசஸ் ஆன் த டிசைன். ஸோ ஐ டோன்ட் நோ the person or the question வந்து அவங்க ஆல்ரெடி பயோமெடிக்கல் சூஸ் பண்ணிட்டாங்களா, அது பயோமெடிக்கல் ஆல்ரெடி சூஸ் பண்ணி அதில் கம்ப்யூட்டர்ல இருந்தாங்கன்னா
key area is data. பயோமெடிக்கல்ல ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வந்து நீங்க எல்லாரும் பார்த்துக்கணும்னா ஆல் நம்ம சாட் ஜிபிடி சொல்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், எவ்ரி திங் ரிலைஸ் ஆன டேட்டா. அட் எண்ட் ஆஃப் த டே ஐஓடி நான் அப்படி தான் சொன்னேன், எல்லாமே டேட்டா. தட்பவெப்பநிலை எப்படி இருக்குன்னு அந்த டேட்டா அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் எப்படி மாறுகிற அந்த டேட்டா பின்னாடி இருந்தா தான் அதை வச்சு அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ பயோமெடிக்கல் அதே மாதிரி தான். யூ ஹேவ் tons and tons of data related to that medical field which you need to synthesize it to make a decision for any of those work. அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா I would strongly suggest them they need to learn about data science on the biomedical because they need to analyze the data which they have tons of data about medical இருக்கும், public data இருக்கும், private data இருக்கும். So how do I analyze the data? So I would strongly suggest that person to learn about data, number one. Number two, design. How do you design these medical devices or applications or anything to give it? Because normala பண்ற applications-க்கும் medical biomedicalல அந்த பயோல போற எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் ஆகும். So I would not put a lot of things on programming, rather I would focus on data science and possibly machine learning, because that will apply how quickly, because medical seri, biomedical seri, normal medical seri, it's important to make quick decisions when it comes to medical field. For that you need to have the right data and you need to process the data quickly. So those are the initial feedback, but if they are more specific I can handle them in a separate questions, separate email. Okay, so we had a very good round of questions. Still we have a lot of questions, but முக்கியமாக நிறைய சொந்தங்கள் கிட்டத்தட்ட 10 to 12 பேர் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது future scope of settling in foreign countries or going to get job in foreign countries, whether it is European country or American country. என நிறைய பேர் வந்து அமெரிக்காஸ் அண்ட் யூரோப் தான் நிறைய கேட்டிருக்காங்க. இதற்காக அவங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு அவங்களுடைய ரெஸ்யூமே தாண்டி, அவர்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் தாண்டி, அவர்களுடைய மார்க்ஸ் தாண்டி, அவர்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் டோஃபல், ஜிஆர்இ, ஜிமேட் இதெல்லாம் தாண்டி எந்த ஏரியால அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் ரிக்வயர்ட், உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so couple of things. Anybody wants to, if I have to pick someone from there and I have to have them in US la da irukona avanga appadina, you need to identify yourself with something completely different than anyone, right? அதுக்கு மெயினா என்னன்னா, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் டிகிரி வாங்கியிருக்காங்க, எல்லாரும் டாப் ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க, everything is fine. That's not going to distinguish. What is that you did which is different than others? Is how do you contribute, how you solve the problem, a business problem. You need to have a case study. Each one of you should be able to write in their letter of, I think, statement of work ன்னு சொல்லுவாங்க, அந்த பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் அதில் எழுதுறப்போ அல்லது இங்க இருக்கிற எம்ப்ளாயருக்கு நீங்க பண்றது வந்து, I took a problem which is a global problem, not a local problem. It is a global problem, and I looked at it and I applied my knowledge, what I learned in the school, and I interviewed the local businesses, whatnot, and then I read through a lot of literatures. Then I have done this particular work, and idanala you can solve it. Appadinu ஒரு case study they have to stand up and talkங்க. ஒரு case study எல்லாரும் போடுறத விட, எல்லாம் வந்து இங்க இன்டர்ன்ஷிப் பண்ண, இங்க இன்டர்ன் பண்ணிருக்கேன், எல்லாமே ரெஸ்யூமே இருக்குங்க, 2 பேஜ், 1 பேஜ், 2 பேஜ் எல்லாம் வரும். doesn't matter. What did you do something which nobody has done it? அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி அவங்க பிசினஸ் ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணிட்டு, பிளஸ் லைக் GitHub எல்லாம் சொல்லுவோம், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கவங்களுக்கு, did they publish any paper? Did they really talk to them? Did they go to the business and talk to them? Did anybody locally implemented their solution? அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா சொல்லுவாங்க, ஆஹா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு அறிவு இப்படி இருக்குன்னா, இதை என் கம்பெனில எடுத்து வச்சுட்டேன்னா that person can bring more business. At the end of the day, corporate is a business, it's an entity. They will look for who can bring more business, right? At the end of the day, யாரும் அமெரிக்கால இருந்தாலும் at the end போனீங்கன்னா நீங்க you are a resource to the company, right? You are a resource like a computer. Gopal is a resource. Yes, he is helping managing teams and computers, all of them, whatever,
but he is a resource. Yes, my company, I'm so proud that they treat like a really people sense எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கு, நீங்க சப்போஸ் சில ஹெச்ஆர்லாம் சொல்லுவாங்க, நீங்க டயர்டா இருக்கீங்கன்னா I think you need to take off அந்த மாதிரி. So they do care for you, but at the end as a businessன்னு பாத்தீங்கன்னா when they hire you, they want to know how you're going to make a difference, and by taking you, what is the benefit you're going to bring it to me, for the company, and for the customers who I serve. இந்த கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், that's it. அந்த ஒன்ன கொண்டு வரணும். அது எப்படிங்கிறது அவங்க எந்தெந்த ஏரியா இருக்காங்க, I cannot tell them what they need to do it, but they need to take up one problem and they need to solve it, and they have to write a case study. I said within the limited resources I have, all the attempts I did, are they outreaching to everybody in the global? போய் எனக்கு இப்படி இருக்கணும், யாரோ ஒரு ப்ரொஃபஸர் எங்கேயோ ஒரு ஜப்பான்ல எங்காவது பண்ணிருக்கலாம். Did they write an email to them and say, hey, I have a problem, I saw your note because I did some research on it, can you help me? Absolutely help பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணாங்களா? Did they connect people's strength, not just particular person's strength? Did you collaborate? Did you connect with everyone to come up with a common solution? அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி ஒருத்தர் பேசினாங்கன்னா absolutely awesome opportunity to pick you because you will stand out from the crowd. So that would be my recommendation. Fantastic. So you have nailed straight on the perfect point. So எந்த ஏரியால அவங்களுடைய ப்ரொஃபைல், அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய ரெஸ்யூமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்ன்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் டெஃபினட்டா இந்த கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் என்ன அவங்களுடைய பயோடேட்டால, அவங்களுடைய ப்ரொஃபைல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ வித் திஸ் இவ்வளவு நேரம் we have crossed almost 1 hour 30 minutes. இந்த ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ் நீங்க கொடுத்து உங்களுடைய அனுபவத்தை அவர்களுடைய எதிர்காலத்திற்காக லைஃப் பியாண்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு புரியும் வண்ணம் நம்மளுடைய சொந்தங்களுக்காக எடுத்துரைத்ததற்கு KBN குளோபல் சார்பாக, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், KBN அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, KBN ஆஸ்திரேலியா, KBN USA சார்பாக அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து
உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.